Hello friends, this is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. So இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 30 days spoken English class தான் பார்த்துட்டு இருக்கோம். So already we have completed 26 classes. So this is day 27. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 26 classes நீங்க பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா 30 days spoken English class அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதில் வந்து எல்லா வீடியோஸும் அவைலபிளா இருக்கும். அதை நீங்க வந்து பாருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு day 27 வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் அண்ட் வெரி பேசிக் கிளாஸ். ஓகே, நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய கிளாஸ். நிறைய பேருக்கு வந்து இதுல சந்தேகங்கள் நிறைய இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸ் வந்து நான் எடுக்க போறேன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்கவங்க அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ டே 27 நான் போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஐ எம் கோயிங் டு டெல் யூ த ஆன்சர் ஃபார் த ஹோம்ஒர்க் டே 26. ஓகே, டே 26ல நான் ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன். ஸோ அதோட ஆன்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 26ல வந்து செமி மாடல் வேர்ப்ஸ் பார்த்தோம். ஓகே, யூஸ் டு, நீட் டு, ஆட் டு அண்ட் டேர், ஹாவ் டு அதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா, நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் அப்படின்னா, நான் வழக்கமா ஸ்கூலுக்கு போவேன், நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு, நான் கட்டாயமா ஸ்கூலுக்கு போகணும், இந்த 3 சென்டென்சஸ் கொடுத்திருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், நான் வழக்கமா ஸ்கூலுக்கு போவேன். நான் வழக்கமா, தட் இஸ் யுவர் டெய்லி ரொட்டீன். ஓகே, அப்ப என்ன வரும், வழக்கமாக அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்தேன், யூஸ்ட் டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ யூஸ்ட் டு கோ டு ஸ்கூல். ஓகே, ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு, தட் இஸ் யுவர் நெசசிட்டி. ரைட், ஸோ நெசசிட்டி தேவை, நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு, எதுக்காக கூட இருக்கலாம், சர்டிபிகேட் வாங்குறதுக்காக, எக்ஸாம் எழுதுறதுக்காக, வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க, என்ன செமி மாடல் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தேன், நீட் டு. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ், இது மட்டும்தான் மாறும், செமி மாடல் வெர்ப் மட்டும்தான் மாறும். ஸோ ஐ நீட் டு கோ டு ஸ்கூல். மூணாவது என்ன சென்டென்ஸ் கொடுத்திருந்தேன், நான் கட்டாயமா ஸ்கூலுக்கு போகணும், கட்டாயமா, தட்ஸ் யுவர் டியூட்டி. ஓகே, நீங்க கண்டிப்பா கட்டாயமா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், அதுக்கு என்ன செமி மாடல் யூஸ் பண்ணுவோம், have to. ஓகே, சோ ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா, I have to go to school. Okay, so do you understand how to use used to, need to, have to and dare, ought to? இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, that's it. இதெல்லாம் வந்து செமி மாடல் verbs. ஓகே, சோ இன்னைக்கு வந்து இது ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் கிடையாது. டே 27ல நம்ம எடுக்க போறது ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் கிடையாது, பட் வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூயண்டா பேசும்போது சம் மிஸ்டேக்ஸ் நம்ம விடுவோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, சோ சொல்லி தரேன். ஸோ திஸ்னா என்ன, தேட்னா என்ன, தீஸ்னா என்ன, தோஸ்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது, அதை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது. ஓகே, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பாசிட்டிவ் சென்டென்ஸ், அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ், எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு ரெண்டு வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் அப்புறம் வந்து that. ஓகே, there is a lot of differences between this and that. Okay, you have to be very careful while you are using that words. Okay, so நம்ம பேசும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது you have to be very careful because you have to be good at English, right? Okay, so first வந்து this அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம், that அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். ஓகே, உங்க பக்கத்துல ஒரு பொருள் இருக்கு. ஓகே, எந்த பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீடோ இல்ல இந்த பாருங்க என் கையில வந்து ஒரு பேனா இருக்கு, இந்த பேனாவோ உங்களுக்கு பக்கத்துல நியர்பையா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து this யூஸ் பண்ணணும். ஓகேவா, எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஒரு பேனா, இப்ப இந்த பேனா என் கைக்கு பக்கத்துல இருக்கு, நான் அப்ப என்ன சொல்லுவேன், இதை பார்த்து இது ஒரு பேனா அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்துல நீங்க இது அப்படின்னு சொல்லும் போது நீங்க this யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, this is a pen. This is a pen. ஓகே, உங்க பக்கத்துல இருக்க ஒரு பொருளை பார்த்து சொல்றதுக்கு this is a pen அப்படின்னு சொல்லணும். இதே பேனா இன்னொருத்தர் கையில இருக்கு அல்லது கொஞ்சம் தூரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து சொல்லும் போது அது ஒரு பேனா அல்லது அது ஒரு பேனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அப்படி சொல்லும் போது நீங்க that யூஸ் பண்ணணும். அப்ப எப்படி சொல்லுவோம், நம்ம அது பேனா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம், that is a pen. ஓகே,
டிஃபரன்ஸ் புரியுதா? சோ எந்த பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல வந்து உங்க ஒரு பொருள் பக்கத்துல இருக்கும்போது அதுக்கு this யூஸ் பண்ணுவோம், தூரமா இருக்கும்போது நீங்க வந்து that யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில வந்து ஒரு சாக் பீஸ் இருக்கு. ஓகே, this is a chalk piece. இது ஒரு சாக் பீஸ். இதே தூரமா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? that is a chalk piece. சோ இங்கிலீஷ்ல வந்து நம்ம பிழை இல்லாம பேசுறதுக்கு, கரெக்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு இது எல்லாமே வந்து நெசசிட்டி. ஓகே, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை திஸ் அண்ட் வாட்ஸ் மீன் பை தட், எங்க யூஸ் பண்ணணும் அண்ட் வேர் டு யூஸ் இட், ஹவு டு யூஸ் இட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? சோ இதே இதுல வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? இது அப்படின்னா நம்ம திஸ் யூஸ் பண்ணுவோம், அது அப்படின்னா நம்ம வந்து that யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது இப்போ சாக் பீஸ் இது வந்து ஓகேவா, இது பேனா கிடையாது, இது பேனா இல்ல அப்படின்னு சொல்லணும். இது பேனா இல்லை அப்படின்னு சொல்லணும். இது என்னது? சாக் பீஸ். இது பேனா இல்லைன்னு சொல்லணும். ஒரு பொருள் பக்கத்துல இருக்கு, அதை பார்த்து இது பேனா இல்லைன்னு சொல்லணும். இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இந்த இஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டாலே போதும். ஓகே, அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா this is not a pen. இது பேனா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு this is not a pen. ஓகே, இது பேனா இல்ல. இதே சாக் பீஸ் வந்து தூரமா இருக்கு, அது பேனா இல்ல அப்படின்னு சொல்லணும், அது பேனா இல்ல அப்படின்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்லுவீங்க? இந்த இஸ் பக்கத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். அப்ப எப்படி சொல்லலாம்? that is not a pen. பேனா இல்லைன்னு சொல்றதுக்கு. ஓகே, so this is not a pen, that is not a pen. ஓகே, இன்னொரு கண்ட்ராக்ஷன் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த இஸ் நாட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம், அதோட கண்ட்ராக்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா isn't. ஓகே, this isn't a pen, this isn't a pen, இது பேனா இல்ல. that isn't a pen, அது பேனா இல்ல. ஓகே, சோ இந்த மாதிரி கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி பேசும்போது இன்னும் அழகா இருக்கும் இங்கிலீஷ். புரிஞ்சுட்டீங்களா? சோ இதுல வந்து I am going to give you lot of examples. நீங்க தான் அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருக்கேன். சோ இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டான ஆன்சர் எழுதி கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, இது என்னோட புக், இது என்னோட புக் கிடையாது, அது என்னோட புக், அது என்னோட புக் இல்ல. ஓகே, சோ வெரி சிம்பிள் क्वेश्चंस. எல்லாரும் அவங்களோட ஆன்சர் எழுதி கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ இது அப்படின்னு இருக்கு, தட் மீன்ஸ் உங்க கையில ஒரு புக் வச்சிருக்கீங்க, இது என்னோட புக்னு சொல்லணும். சோ இது அப்படின்னு வந்திருக்கு, அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இங்க this வருமா, that வருமா? this, right? so this is ஏன் போட்டிருக்கோம்? இது என்னுடைய புத்தகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு வந்து. ஓகே, சோ அது அவ்வளவு இன்டெப்தா நம்ம போக வேண்டாம். ஓகே, சோ this is என்னுடைய புத்தகம். இதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். என்னுடைய அப்படின்னா my. ஓகே, my book, this is my book, அவ்வளவுதான். this is my book, இது என்னோட புக். ஓகே, இது என்னுடைய புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இது என்னோட புக் கிடையாது. எப்படி சொல்லுவீங்க நெகட்டிவ்ல சொல்றதுக்கு? இந்த இஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட் போடுவோம், அவ்வளவுதான். this is not my book. ஓகே, this is not my book, இது என்னோட புத்தகம் இல்லை. is not அத சுருக்கி isn't அப்படின்னு சொல்லலாம் பேசும்போது. ஓகே, this isn't my book, this isn't my book. சொல்லுங்க, எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க. this isn't my book. நெக்ஸ்ட் ஒன், அது என்னுடைய புத்தகம். கொஞ்சம் தூரத்துல ஒரு புக் இருக்கு, அது என்னோட புத்தகம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? this வருமா, that வருமா? that. ஓகே, that is my book. ஓகே, அந்த புக் இருக்கிற இடத்தை பொறுத்து this or that நீங்க வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து அது என்னோட புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லணும். சோ என்ன ஆட் பண்ணணும்? not அப்படிங்கறத ஆட் பண்ணணும். ஓகே, isக்கு பக்கத்துல போடுவீங்க, அவ்வளவுதான். that is not my book, that is not my book, that is not my book. that அப்படினு அழுத்தி சொல்லக்கூடாது. ஓகே, that is not my book அல்லது that isn't my book. ஓகே, அது என்னோட புத்தகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. this is my book அப்படினா அந்த புக் வந்து உங்க பக்கத்துல இருக்கு. this is not my book, இது என்னோட புக் கிடையாது. that is my book, அது என்னோட புத்தகம். that is not my book. ஈஸியா இருந்துச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து
எப்படி क्वेश्चन கேக்குறது அப்படினு பார்க்கலாம். இது என்னோட புக்கா, இது என்னுடைய புத்தகமா, இல்ல இது உன்னுடைய புத்தகமா, இது உன்னோட பேனாவா அப்படினு கேள்வி கேட்கணும். அது எப்படின்னு பிராக்டீஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சோ இங்க பாருங்க, இது உன்னோட பைக், இது உன்னோட பைக்கா. சோ இது வந்து ஒரு காமனான क्वेश्चन, நம்ம வழக்கமா கேட்கக்கூடிய கேள்விதான். சோ இங்கிலீஷ்ல அதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இன் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ல ஆன்சர் சொல்லலாம். ஓகே இங்க பாருங்க, இது உன்னுடைய பைக். சோ இது அப்படின்னு வந்திருக்கு, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? this தான் யூஸ் பண்ணணும். ஓகே சோ this is உன்னுடைய பைக். உன்னுடைய அப்படின்னா your. ஓகே this is your bike. your bike அப்படின்னா உன்னுடைய பைக். this is your bike. ஓகே this is your bike அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. this is your bike. ஓகே பேசும்போது ரைட். இது உன்னோட பைக்கா அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஓகே இது உன்னோட பைக்கா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இஸ் இருக்கு இல்லையா, அந்த இஸ் பக்கத்துல ஒரு நாட் போட்டீங்கன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். this is not your bike, இது உன்னோட பைக் கிடையாது. இந்த மாதிரி இஸ் ஆர் ஹேவ் ஹேஸ் இதெல்லாம் இது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த இஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்களேன், கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்னா, இந்த இஸ் தூக்கி அப்படியே முன்னாடி போட்டா அதான் கேள்வி. ஓகே சோ is this your bike? is this your bike? இது உன்னோட பைக்கா? சோ இந்த மாதிரி கேள்விலாம் காமனா கேட்போம். பட் இங்கிலீஷ்ல எப்படி கரெக்டா கேட்கறது அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ இல்ல. ஓகே சோ எப்படி கேட்பீங்க? இது உன்னோட பைக்கா அப்படின்னா is this your bike? இது உன்னோட பைக்கா? இது உன்னோட பேனாவா அப்படின்னா is this your pen? இது உங்களோட வீடா? is this your house? ஓகே சோ இந்த மாதிரி you should practice பண்றதுக்கு நிறைய சென்டென்சஸ் இருக்கு, நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். சோ கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹெல்பிங் வெர்ப்னு சொல்லுவாங்க. அந்த இஸ் இருக்கு இல்லையா, சோ இஸ்ஸ தூக்கி அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டுருவோம். போட்டா அது ஒரு கேள்வி வாக்கியம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது உன்னோட பைக் கிடையாது, இது உன்னுடைய பைக் இல்லை அப்படின்னு சொல்லணும். இது உன்னுடைய பைக் இல்லை. இல்லங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த இஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டா முடிஞ்சு போச்சு. this is not your bike. ஓகே இது உன்னோட பைக் இல்ல. this is not your bike. அந்த இஸ் தூக்கி முன்னாடி போட்டா கேள்வி வாக்கியம், அதோட நாட் சேர்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். ஈஸியா இருக்கா? ஓகே இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு 3 சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். சோ எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகே அது அவனோட காரு, அது அவனோட கார் கிடையாது, அது அவனோட காரா? ஓகே சோ பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம். ஓகே சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அது அவனுடைய கார், அதுன்னு வந்திருக்கு. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? this ஆ that ஆ? that. ஓகே இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த this that எல்லாமே வந்து ஒருமையில சொல்றதுக்கு தான். ஒருமைனா அது அவனோட கார், ஒரு காரை தான் குறிக்கும். ஓகே அதே மாதிரி என்ன சொல்றது, ஒரு பேனா, ஒரு சாக்பீஸ் இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க this யூஸ் பண்ணணும். ப்ளூரல், இது ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்னொன்று இருக்கு, அதான் நான் அடுத்து சொல்லி தர போறேன். ஓகேவா? இங்க பாருங்க, that அடுத்து என்ன வரும்? that is அவனுடைய கார். அவனுடைய கார், அவனுடைய அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்திருக்கேன்ல, his car. that is his car. அது அவனுடைய கார். ஓகே சோ அது அவனுடைய கார் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட் போடுவோம், அவ்வளவுதான். that is not his car. அது அவனோட கார் இல்ல. the last one, அது அவனோட காரா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த இஸ்ஸ தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருவீங்க, அதான் கேள்வி வாக்கியம். அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, is that his car? is that his car? அது அவனோட காரா? அவ்வளவுதான், வாசிங்க. that is his car, அது அவனோட காரு. that is not his car, அது அவனோட கார் கிடையாது. அல்லது that isn't his car. ஓகே is that his car? இது அவனோட காரா? அவ்வளவுதான். அது அவனோட காரா? ஓகே சோ சிம்பிளா இருக்கா? சோ அவனுடைய அப்படின்னா his வரும்,
இதே இது அவளுடைய அப்படின்னா ஹெர் வரும். ஹெர் கார் அப்படின்னா அவளோட காரு, அவனுடைய அப்படின்னா ஹிஸ் கார். ஓகே, சிம்பிளா இருக்கா? சோ திஸ் எங்க யூஸ் பண்ணணும், that எங்க யூஸ் பண்ணணும், தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி this that இதுக்கு அப்புறம் வந்து is அப்படிங்கக்கூடிய அந்த ஹெல்பிங் வெர்ப் தான் வரும். ஓகே, அந்த be verb மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு ஒருமை. ஓகே, சிங்குலருக்கு யூஸ் பண்றது. ஒரு காரு, பைக் எல்லாமே ஒண்ணு அதை சொல்றதுக்கு அவனோட பைக் அப்படின்னா அது ஒரு பைக்கை தான் குறிக்குது. ஓகேவா? சோ இது ப்ளூரலுக்கு ரெண்டு வார்த்தை நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதை பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்லி தரேன். ஓகே ஓகே, சோ நவ ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் two words, these and those. ஓகே, இந்த ரெண்டுமே வந்து ப்ளூரல். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்தா அங்கதான் நீங்க வந்து இந்த வார்த்தைகளை நீங்க வந்து பயன்படுத்தணும். சோ these அப்படின்னா தமிழ்ல இவைகள் அப்படின்னு அர்த்தம், those அப்படின்னா அவைகள் அப்படின்னு அர்த்தம். பக்கத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. இப்ப பாருங்க, என் கையில வந்து ரெண்டு பேனா இருக்கு. சோ ஒரு பேனா இருக்கும் போது நீங்க வந்து this that யூஸ் பண்ணலாம். சோ ரெண்டு பேனா இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்டது எவ்வளவு இருந்தாலுமே வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணணும், these அல்லது those தான் யூஸ் பண்ணணும். அது எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். சோ இந்த ரெண்டு பேனா வந்து இப்ப என் கையில இருக்கு, என் பக்கத்துல இருக்கு அப்படின்னா இவைகள் அப்படின்னு சொல்லுவேன். அங்க வந்து நீங்க these யூஸ் பண்ணணும். இதே இது இன்னொருத்தர் கையில இருக்கு, அல்லது கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு டேபிள்ல இருக்கு, பக்கத்துல எங்கேயாவது ஒரு டேபிள்ல வச்சிருக்கீங்க, அவைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க வந்து நீங்க those யூஸ் பண்ணணும். ஓகே, சோ these அப்படின்னா இவைகள் பக்கத்துல இருக்கிறது, those அப்படின்னா அவைகள். அதே மாதிரி these those ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்தாதான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். பொருட்கள் அல்லது வந்து பிளேசஸ், ரெண்டு மூணு வீடு, ரெண்டு மூணு பைக் இருந்தா நீங்க வந்து these those யூஸ் பண்ணலாம். அது இருக்கிற இடத்தை பொறுத்து, பக்கத்துல இருந்தா these, தூரமா இருந்தா those. ஓகே ரைட். சோ இவைகள் பேனாக்கள் அப்படின்னு இருக்கு, என் கையில இருக்கிறது பேனாக்கள் அப்படின்னு சொல்லணும். பேனாக்கள் பாருங்க ப்ளூரல். ஓகேவா? இங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, சோ இவைகள் அப்படின்னு வந்திருக்கா, these ஏன்னா பக்கத்துல இருக்கு. ஓகே, சோ these those இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது வந்தாலே பன்மையில தான் சொல்றோம் இல்லையா, இது வந்து இஸ் யூஸ் பண்ணக்கூடாது. these those இதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து என்ன இருக்கணும், ஆர் தான் இருக்கணும். ஓகே, so these are பேனாக்கள் அப்படின்னு இருக்கு ப்ளூரல்ல, அப்ப பென்ஸ் அப்படின்னு போடணும். இதுக்கு முன்னாடி ஏ அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது, ஏ அண்ட் அதெல்லாம் வரவே கூடாது. ஓகே, சிங்குலரா இருந்தா மட்டும்தான் நம்ம அதெல்லாம் போடுவோம். சோ ப்ளூரலுக்கு வந்து வவல்ஸ் வராது. ஓகே, சோ these are pens, அவ்வளவுதான். these are pens இவைகள் பேனாக்கள். எதுக்காக ஆர் போட்டிருக்கோம், these வந்ததுனால ஆர் போட்டிருக்கோம். ஓகே, சோ பன்மையில பேனாக்கள் அப்படின்னு இருக்கு, அதனால நம்ம எஸ் சேர்த்திருக்கோம். ஓகே, டோன்ட் யூஸ் வவல்ஸ். ஓகே, these are pens அவ்வளவுதான். சோ இதே இது கொஞ்சம் தூரமா இருக்கு, அவைகள் பேனாக்கள் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆன்சரை கமெண்ட்ல சொல்லலாம். those are pens. ஓகே, those are pens, those are pens. ஓகே, அவைகள் பேனாக்கள். ஓகே ரைட். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், இது கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, இவைகள் என்னுடைய பேனாக்கள் அப்படின்னு சொல்லணும். இவைகள் என்னுடைய பேனாக்கள், இந்த ரெண்டுமே என்னோட பேனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவைகள் என்னுடைய பேனாக்கள். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, ரொம்ப சிம்பிள், இவைகள் என்னுடைய பேனாக்கள். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அது என்ன வார்த்தை, these are my pens, அவ்வளவுதான். மை அப்படின்னா என்னுடைய. ஓகே, these are my pens, those are my pens அவைகள் என்னுடைய பேனாக்கள். புரிஞ்சுட்டீங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து these-னா என்ன, those-னா என்ன, இந்த ரெண்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுலயும் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு, இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு. சோ these are my pens and those are my pens. வித்தியாசம் தெரிஞ்சிட்டீங்களா? இங்கிலீஷ் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? சோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சு கத்துக்கும் போது எப்பவுமே அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரே விஷயம், சோ these வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆர் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நவுன் வந்து பொதுவா வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட எஸ் சேர்க்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? சோ மறந்துடாதீங்க, ப்ளூரலா இருந்தா மட்டும்தான் நம்ம these those யூஸ் பண்ணுவோம். சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ், பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கா அப்படிங்கறத பொறுத்து இட் வில் சேஞ்ச். ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? சோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் as well as இன்டரோகேட்டிவ். நெகட்டிவ்ல எப்படி சொல்றது, இவைகள் என்னுடைய பேனாக்கள் அப்படின்னா இவைகள் என்னுடைய பேனாக்கள் கிடையாது, இது என்னோட பேனாவா, அந்த ரெண்டுமே என்னோட பேனாக்களா, கேள்வி கேட்கறது, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி தரேன். ஓகே ஓகே, சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இவைகள் உன்னுடைய புத்தகங்கள், இவைகள் உன்னுடைய புத்தகங்கள் இல்லை, இவைகள் உன்னுடைய புத்தகங்களா. சோ ரெண்டு மூணு புக்ஸ் இருக்கு. ஓகே, சோ புக்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க பக்கத்துல இருக்கு. சோ ஒன்றுக்கு மேற்பட்ட புக்ஸ் தான் இருக்கு. ஓகே, இவைகள் உன்னுடைய புத்தகங்கள்னு சொல்லணும், இவைகள் உன்னுடைய புத்தகங்கள் இல்லை, இவைகள் உன்னுடைய புத்தகங்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். சோ இவைகள் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப என்ன வரும், these வருமா those வருமா, these. ஓகே, these போட்டா அடுத்து என்னதான் வரும், are. these are
உன்னுடைய புத்தகங்கள், உன்னுடைய அப்படின்னு your புத்தகங்கள் அப்படின்னு இருக்கு ப்ளூரல்ல, அப்ப books அப்படின்னு போடணும். ரீட் பண்ணி பாருங்க. These are your books. These are your books. இவைகள் உன்னுடைய புத்தகங்கள். நெக்ஸ்ட், இவைகள் உன்னுடைய புத்தகங்கள் இல்லை. ஓகே, இவைகள் உன்னுடைய புத்தகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த ஆர் பக்கத்துல ஒரு நாட் போட போறோம், அவ்வளவுதான். அங்க இஸ் பக்கத்துல ஒரு நாட் போட்டோம், இங்க ஆர் பக்கத்துல ஒரு நாட் போட போறோம், அவ்வளவுதான். என்ன வரும்? These are not your books. Okay, these are not your books. ஆர் பக்கத்துல நாட் போட்டா நெகட்டிவ் சென்டென்ஸ், இல்லை அப்படின்னு அர்த்தம். These are not your books. இது உன்னோட புக்ஸ் கிடையாது. are not அதை சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பேசும்போது aren't, aren't எப்படி வாசிக்கணும்? aren't. These aren't your books. These aren't your books. இது உன்னோட புக்ஸ் கிடையாது. These aren't your books. ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். These aren't your books. aren't அப்படிங்கிறது are not ஓட சுருக்கமான வடிவம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இவைகள் உன்னுடைய புத்தகங்களா? கேள்வி கேட்கணும். இவைகள் உன்னுடைய புத்தகங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த ஆரை தூக்கி முன்னாடி போட்டுருவோம். அங்க இஸ் இருந்தது, இஸ் தூக்கி முன்னாடி போட்டோம், இங்க ஆரை தூக்கி முன்னாடி போட்டுரும், அவ்வளவுதான். என்ன வரும் அப்போ? மிச்சதெல்லாம் அப்படியே போட வேண்டியதான். Are these your books? Are these your books? Are these your books? இவைகள் உன்னுடைய புத்தகங்களா? ஓகே, சிம்பிளா இருக்கா? சோ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு இந்த ஹெல்பிங் வெர்ப் இஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஆரா இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட ஒரு நாட் சேர்ப்போம். கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஆரை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருவோம். மிச்சதெல்லாம் அப்படியே தான் வரும். But don't forget to put the question mark at the end of the sentence if it is an interrogative sentence. அது கேள்வி வாக்கியமா இருந்தா லாஸ்ட் கேள்விக்குறி போறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, that is very important. ஓகே, நம்ம ப்ரொஃபஷனலா கத்துக்கணும் இங்கிலீஷ் வந்து. ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஒரு தடவை வாசிக்கலாமா? These are your books. These aren't your books. அல்லது these are not your books. Are these your books? பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணாதான் it will be very easy, right, to speak. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், இப்போ நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஐ மீன் எக்ஸசைசஸ் ஃபார் யூ கைஸ். ஓகே, சோ அவைகள் பூக்கள், அவைகள் பூக்கள் இல்லை, அவைகள் பூக்களா? தூரத்துல உங்க கண்ணுக்கு ஒண்ணு தெரியுது, பூ மாதிரி இருக்கு, பூக்கள் தான் இருக்கும் இல்லையா? சோ பூக்கள் வந்து பூத்திருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அவைகள் பூக்கள் அல்லது அவைகள் பூக்களாக இருக்கிறது. ஓகே, சோ அவைகள் பூக்கள்னு சொல்றீங்க, அவைகள் பூக்கள் கிடையாதுன்னு சொல்றீங்க. இங்க இருந்து பார்த்துட்டு கொஸ்டின் கேக்குறீங்க, அவைகள் பூக்களா அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க. சோ இந்த மூணுத்துக்கும் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கறது நீங்க தான் வந்து கமெண்ட்ல சொல்லணும். சோ அவைகள் அப்படின்னு வந்திருக்கு, தட் மீன்ஸ் உங்களை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கு. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? தீஸ் வருமா, தோஸ் வருமா? சோ தோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ தோஸ் போட்டாச்சு. சோ தோஸ் தீஸ் வந்தது அப்படின்னா என்ன போடுவீங்க? அடுத்து ஹெல்பிங் வெர்ப் ஆர் போடணும், அவ்வளவுதான். ஓகே, சோ தீஸ் ஆர் பூக்கள் அப்படின்னு இருக்கு. பூக்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பூக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஃப்ளவர். ஓகே, சோ ஃப்ளவர்ஸ் எஸ் சேர்ப்போம். ஓகே, those are flowers. ஓகே, அவைகள் பூக்கள். நெக்ஸ்ட், அவைகள் பூக்கள் இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? as usual ஆர் கூட ஒரு நாட் சேர்ப்போம், அவ்வளவுதான். those are not flowers. those are not flowers. are not இத சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா aren't. ஓகே, those aren't flowers. those aren't flowers. அவைகள் பூக்கள் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட், அவைகள் பூக்களா? அதெல்லாம் ஃப்ளவர்ஸா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள், இந்த ஆர் தூக்கி முன்னாடி போட்டா அதான் கேள்வி வாக்கியம். ஓகே, சோ இப்ப ரீட் பண்ணி பாருங்க. are those flowers? are those flowers? அவைகள் பூக்களா? ஓகே, ஈஸியா இருக்கா? those are flowers. those aren't flowers. அல்லது those are not flowers. are those flowers? அவைகள் பூக்களா? அவ்வளவுதான். சோ இதே இது இவைகள் பூக்கள், உங்க பக்கத்துல பூ இருக்கு, சோ இவைகள் பூக்கள் அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இவைகள் அப்படின்னு வந்தா these are flowers அப்படின்னு வரும். ஓகே, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கா? சோ இதுல இருந்து கடைசியா உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். இவைகள் பூக்களா அப்படின்னு கேட்கணும். கையில வந்து பூக்கள் வச்சிருக்கீங்க, அல்லது உங்க பக்கத்துல வந்து பூக்கள் இருக்கு, இவைகள் பூக்களா அப்படின்னு கேட்கணும்.
அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறும். தோஸ்க்கு பதிலா தீஸ் வரும், அவ்வளவுதான். ஆர் தீஸ் ஃப்ளவர்ஸ், ஆர் தீஸ் ஃப்ளவர்ஸ், இவைகள் பூக்களா? அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா this that these those இத மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். சோ அதுக்கப்புறமா ஹோம்வொர்க். ஓகே. சோ இங்க வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். this that these those எதுல யூஸ் பண்ணீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ இது என்னோட வீடு, இவைகள் உன்னுடைய பென்சில்கள், பென்சில் எல்லாருக்கும் தெரியும்ல அது. அது ஒரு மரம், அவைகள் மரங்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். சோ எல்லாரும் வந்து ஆன்சரை கரெக்டா எழுதி கமெண்ட்ல போடுங்க. ஓகே. சோ இது என்னுடைய வீடு. சோ இதுன்னு வந்திருக்கு, அப்ப என்னது வரும்? this. ஓகே, this is என்னுடைய வீடு அப்படின்னா என்னது? my house. this is my house. இதே அது என்னோட வீடு அப்படின்னா that is my house. சோ இதுனா பக்கத்துல இருந்தா this சொல்லணும், அதை காமிச்சு this is my house, தூரமா இருந்தா that is my house. ஓகே. சோ அந்த இடத்தை பொறுத்து மாறும். you should always keep in mind. ஓகே, ரைட். சோ இவைகள் உன்னுடைய பென்சில்கள். உன் கையில வந்து பென்சில்ஸ் இருக்கு, இதெல்லாமே உன்னோட பென்சில்ஸ் அப்படின்னு சொல்லணும். பென்சில் எல்லாருக்குமே தெரியும்ல. ஓகே. சோ அதை எப்படி சொல்லுவீங்க? சோ இவைகள் அப்படின்னா என்னது? பக்கத்துல தான் இருக்குன்னு அர்த்தம். சோ these வந்துட்டா என்ன வரும்? is போடக்கூடாது, r வரும். ஓகே. சோ these are உன்னுடைய பென்சில்கள். உன்னுடைய அப்படின்னா என்னது? your pencils. Okay, so these are your pencils. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த these those யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் r யூஸ் பண்ணுவோம், இன்னொன்னு இதுக்கு அப்புறமா வந்து a and the இந்த மாதிரி vowels போடவே கூடாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அது ஒரு மரம். தூரமா கண்ணுக்கு ஒன்று தெரியுது. ஓகே, மரம் மாதிரி தெரியுது, அது ஒரு மரம் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அது அப்படின்னா என்னது? that. ஒரே ஒரு மரத்தை தான் குறிக்குது that. அப்ப is போடணும். this and that வந்தா is தான் யூஸ் பண்ணணும். ஓகே. so that is ஒரு மரம் அப்படின்னா a tree. ஒரே ஒரு மரம் அப்படிங்கறனால நம்ம a போட்டுருக்கோம். ஓகே. that is a tree. that is a tree. thatனா அது. ஓகே, that is a tree. அது ஒரு மரம். the last one, அவைகள் மரங்கள் அப்படின்னு இருக்கு. தூரமா நிறைய கண்ணுக்கு மரமா தெரியுது. சோ அவைகள் மரங்கள் அப்படின்னு சொல்லணும். சோ அவைகள் அப்படின்னா என்னது? those. those are மரங்கள் அப்படின்னா என்னது? trees. பன்மையில இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகே. so those are trees. those are trees. அவைகள் மரங்கள். அவ்வளவுதான். சோ இப்போ நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? எங்கெல்லாம் வந்து this வரும், எங்க that வரும், these வரும், those எல்லாமே எங்க வரும் தெரிஞ்சிட்டீங்களா? this that these those கன்ஃபியூஷன் வராதுல்ல. சோ இனிமேல் வந்து உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பக்கத்துல இருந்தா ஒண்ணு நம்ம this யூஸ் பண்ணுவோம், ஒருமையில இருந்தா. பன்மையில ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தா நம்ம these யூஸ் பண்ணுவோம். தூரமா இருந்தது அப்படின்னா ஒருமையில that, பன்மையில those. ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி நீங்க நிறைய சென்டென்சஸ் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். உங்களுக்கான ஹோம்வொர்க், இது என்னோட பேனா, இவைகள் என்னுடைய பேனாக்கள். ஓகே, இது என்னோட பேனா, இது என்னுடைய பேனா, ஒரே ஒரு பேனா பக்கத்துல இருக்கு. இவைகள் என்னுடைய பேனாக்கள், 2-3 பேனா கையில வச்சிருக்கீங்க. சோ இவைகள் என்னுடைய பேனாக்கள்னு சொல்லணும். சோ இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி வந்து ஆன்சர் இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை வந்து கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. சோ தெரியலனாலும் நல்லா யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்க பேசும்போது this that these thoseல எந்த மிஸ்டேக்ஸ்மே விட மாட்டீங்க. ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்க ஆன்சர்ஸ்க்காக நான் ஈகரா வெயிட் பண்றேன். பட் கரெக்டான ஆன்சர் நீங்க கமெண்ட்ல போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.